அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் எமர்ஜென்சியை பிரகடனம் செய்ய போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் புதியதாக அங்கே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது நண்பர்களே. அமெரிக்காவில் எமர்ஜென்சியா அப்படின்னு உலகமே இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. இந்த செய்தியை கேட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரு, எமர்ஜென்சி அப்படின்னா என்ன, ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் எமர்ஜென்சி கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காரு. இது அமெரிக்காவை தாண்டி யாரையெல்லாம் பாதிக்கும், எந்தெந்த நாடுகளை பாதிக்கும், இந்தியர்களை பாதிக்குமா, இந்திய மாணவர்களை பாதிக்குமா, இந்தியாவுடைய H1B விசாவுக்காக காத்திருப்போர் H1B விசால அங்கே வேலையில் இருக்கிறோம் இல்லையா அவங்கள பாதிக்குமா, அல்லது இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பிசினஸுக்காக போறாங்க இல்லையா பிசினஸ் விசால அவங்களை பாதிக்குமா, அமெரிக்காவுடைய எமர்ஜென்சியின் பாதிப்புகள் எப்படியாக இருக்கும், அதனுடைய அட்வான்டேஜஸ் ஏதாவது இருக்குதா, ட்ரம்ப் ஏன் இதை பிடிவாதமாக செய்வேன் அப்படின்னு சொல்றாரு, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாக்க நாம போடுகிற வீடியோக்கள் வெளியாகும் போது உங்களுக்கு அதை பற்றிய தகவல் யூடியூப்ல இருந்து வராது, நோட்டிபிகேஷன் வராது. மாறாக நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது தட்டினோடனே பெல் ஐக்கன் ஒன்று தெரியும் இல்லையா, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி நண்பர்களே, வாங்க அமெரிக்காவுடைய எமர்ஜென்சி பிரச்சனையை பற்றி பார்க்கலாம். உலகத்திலேயே ஆக அதிக உரிமைகளை வழங்குகிற ஜனநாயக நாடு நாங்க தான், உலக ஜனநாயகத்தின் ஏகோபித்த உரிமையாளரே நாங்க தான் அப்படின்னு உலகம் முழுவதும் தம்பட்டம் அடிச்சு கொண்டு திரிகிற அமெரிக்காவில இருந்து இப்பொழுது ஒரு அதிர்ச்சிகரமான அறிவிப்பு வெளியாகி இருக்கு நண்பர்களே. அங்க புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த நாட்டு அதிபரான ட்ரம்ப் அவர்கள் வாயாலேயே நேரடியாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தான் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே அமெரிக்காவில் எமர்ஜென்சியை நான் வந்து பிரகடனப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி உடனடியாக அமெரிக்கா முழுவதும் காட்டு தீய போல பரவ ஆரம்பிச்சிருக்குது. அமெரிக்கா முழுவதும் இதற்கு பலதரப்பட்ட விமர்சனங்களும் எழ ஆரம்பிச்சிருக்கிறத நாம் பார்க்க முடியுது. அமெரிக்க மக்களை தாண்டி இது பிற நாட்டு மக்கள் பலரையும் இது பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயம்தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் சர்ச்சையாக வெடிச்சிருக்குது. ட்ரம்ப் அவர்கள் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண போறேன்னு சொன்னார் இல்லையா, அவருடைய அந்த திட்டம் வந்து ஆக்சுவலா அவருடைய சொந்த திட்டம்லாம் கிடையாது நண்பர்களே. இங்கிலாந்துல ரிஷி சுனக் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை காப்பி அடிச்சு தான் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது அமெரிக்காவில் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கிலாந்துல ரிஷி சுனக் அங்க பிரதமராக இருந்த போது இங்கிலாந்துல ஒரு திட்டம் ஒன்றை கொண்டாந்தாரு. அதற்கு பெயர் என்ன அப்படின்னா த ருவாண்டா பிளான் அப்படிங்கிறதா அதனுடைய திட்டம். அந்த ருவாண்டா திட்டம் அப்படின்னா என்னன்னா, இங்கிலாந்துல இப்பொழுது பல லட்சக்கணக்கான இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், அதாவது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் அங்க குடியேறி இருப்பாங்க இல்லையா, அந்த சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய பிற நாட்டு குடியேறிகளை உடனடியாக இங்கிலாந்தை விட்டு வெளியேற்றுவதற்காக ரிஷி சுனக் உருவாக்கிய ஒரு திட்டம் தான் அது. அந்த திட்டத்தின்படி ருவாண்டா நாடு இருக்கிற அந்த நாட்டோடு இவர் ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டாரு. என்ன அப்படின்னா, இங்கிலாந்துல இருக்கிற இந்த ஆப்பிரிக்கா வம்சாவளியை சேர்ந்த, அதுல பெரும்பாலும் ருவாண்டாவை பூர்வீகமாக கொண்ட அந்த இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் அவங்கள பேட்ச் பேட்சா கப்பல் ஏற்றி ருவாண்டாவுக்கு அனுப்புறது. ருவாண்டாவுக்கு அனுப்புனா அந்த நாடு அவங்களை ஏத்துக்கணும் இல்லையா, அதற்கு தான் ரிஷி சுனக் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாரு. அந்த அக்ரிமெண்டின் படி ருவாண்டாவுக்கு ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறியையும் இங்கிலாந்துல இருந்து ருவாண்டாவுக்கு அனுப்புது இல்லையா, இங்கிலாந்து அந்த ஒவ்வொரு குடியேறிக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பராமரிப்பு தொகையாக ருவாண்டாவுக்கு பணமாக வழங்குவதற்கு ரிஷி சுனக்குடைய அரசாங்கம் முன்வந்தது. இந்த திட்டத்துக்கு பேர் தான் இந்த ருவாண்டா பிளான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த திட்டத்தை ரிஷி சுனக் அறிவிச்ச உடனேயே அது பெரும் சர்ச்சை
சர்ச்சையாக வெடிச்சது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, குடியேறிகள் எல்லாருமே உடனடியாக எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தங்களுடைய உரிமை அது இதுன்னு எல்லாம் போராட ஆரம்பிச்சாங்க. மனித உரிமை குரூப்புகள்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் போராட ஆரம்பிச்சது. இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸை, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்களை இப்படி வலுக்கட்டாயமாக நாடு கடத்துவது அப்படிங்கிறது மனிதாபிமானமற்ற செயல். அவங்களே அந்த நாட்டில் வாழ முடியாம தான் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. அது பொலிட்டிக்கல் ரிப்ரெஷனாக இருக்கலாம், அல்லது மத ரீதியிலான துன்புறுத்தலாக இருக்கலாம், அல்லது இன ரீதியிலான துன்புறுத்தலாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்களால அந்த நாட்டில் வாழ முடியாம அவர்கள் உயிருக்கு பயந்து இங்க ஓடி வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நாம இப்படி மனிதாபிமானமே இல்லாம நாடு கடத்துறது ரொம்பவுமே அருவருக்கத்தக்க விஷயம் அப்படின்னு இங்கிலாந்து முழுவதும் பலரும் கொடிபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த எதிர்ப்பை கண்டு அரண்டு போன ரிஷி சுனக் அந்த ருவாண்டா பிளானை அப்படியே கிடப்புல போட்டாரு. அதை பற்றி மனுஷன் அதற்கு பிறகு வாயே திறக்கவில்லை. அவருக்கு பிறகு அங்க இங்கிலாந்துடைய பிரதமராக ஸ்ட்ராமர் வந்திருக்கிறார் இல்லையா, அவரும் இந்த ருவாண்டா பிளானை பற்றி வாயே திறக்கவில்லை. அதை அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க இங்கிலாந்துல. இந்த திட்டத்தை அமெரிக்காவுக்கு தகுந்த மாதிரி காப்பி அடிச்சிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறதான் இப்பொழுது வெளிவருகிற செய்திகள். ட்ரம்ப் அவர்கள் நான் காப்பி அடிச்சேன், இது ருவாண்டா பிளான மாதிரியான ஒரு பிளானு அப்படின்லாம் சொல்லல நண்பர்களே. அவர் என்ன சொல்றாருன்னா, தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே அமெரிக்காவில் இருக்கிற அந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, சட்டவிரோதமாக குடியேறியவர்கள், அவர்களை நான் வலுக்கட்டாயமாக உடனடியாக நான் நாட்டை விட்டு நாடு கடத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தான் இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தார் இல்லையா, அப்பொழுது அவருடைய ஆட்சியுடைய முடிவு காலத்தில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்காவில் இருந்தாங்க அப்படின்னும், 10 மில்லியன் அப்படின்னா 1 கோடி இல்லீகல் இமிகிரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னும், ஆனால் அடுத்த 4 ஆண்டுகளில் ஜோ பைடன் ஆட்சியில் ஜோ பைடன் இது போன்ற இல்லீகல் இமிகிரன்ஸை பெரிய அளவில் நாட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டாரு அப்படின்னும், அவர் மட்டுமே ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 10 மில்லியன் இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்காவுக்குள்ள பூந்திருக்கிறாங்க அப்படின்னும், இப்பொழுது 20 மில்லியன் இல்லீகல் இமிகிரன்ஸ் அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்க அப்படின்னும், அவர்களால அமெரிக்காவுடைய பொருளாதாரமே பெரிய அளவில் சீரழிஞ்சிருச்சு அப்படின்னும், அதை சரி செய்ய வேணும் அப்படின்னாக்க அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னாக்க முதல்ல இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் நாட்டுக்குள்ள வர்றதை தடுக்கணும். அதற்கு பிறகு நாட்டுக்குள்ள ஏற்கனவே குடியேறி இருக்கிற 20 மில்லியன் 2 கோடி இல்லீகல் இமிகிரன்ஸை அடையாளம் கண்டு அவர்களை நாடு கடத்த வேணும். அதைத்தான் நான் முதல் வேலையாக செய்ய போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. 20 மில்லியன் 2 கோடி மக்களை நீங்க அமெரிக்காவிலிருந்து நாட்டிலிருந்து கண்டறிஞ்சு பிடிச்சு அவங்கள வலுக்கட்டாயமாக அந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டுக்கு வெளியேற்றுவது அப்படிங்கிறது ஒரு லேசுப்பட்ட காரியம் அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. ஏற்கனவே ஜோ பைடன் ஆட்சியில் இந்த திட்டத்தை எல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அவர் மெக்சிகோ போன்ற நாடுகள்ல இருந்து இல்லீகல் இமிகிரன்ஸை உள்ள அனுமதிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. 10 மில்லியன் அளவுக்கு புதிதாக இல்லீகல் இமிகிரன்ஸ் கடந்த 4 ஆண்டுகள்ல ஜோ பைடன் ஆட்சியில உள்ள வந்துட்டாங்கன்னு தெரியுது. இது அமெரிக்க மக்களுடைய கடுமையான எதிர்ப்பை சம்பாதிச்சதுனால கடந்த 1 வருடமாக அவர் நான் பலரையும் நாங்க திருப்பி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு கூட ஆயிரக்கணக்கான இல்லீகல் இமிகிரன்ஸை இந்தியாவிலிருந்து போய் அங்க சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள நுழைஞ்சு அப்படியே ஒளிஞ்சொழிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்களே, அவங்களையெல்லாம் கண்டறிஞ்சு விமானத்தில் ஏற்றி அவங்கள கொண்டாந்து இந்தியாவில் இறக்கின கதையும் நடந்தது. சமீபத்தில் இந்த 1 மாதத்துக்கு முன்பு கூட ஒரு விமானம் முழுவதும் இல்லீகல் இமிகிரன்ஸை இந்தியாவில் கொண்டு வந்து இறக்குனாங்க அமெரிக்காவிலிருந்து. இப்படி இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை வெளியேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்க மக்களிடையே வந்துருச்சு. ஆனால் அதை அமெரிக்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்திருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னா, 2 கோடி மக்களை எப்படி நீங்க நாடு கடத்துவீங்க அப்படிங்கிறது தான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிறத நாம உணரணும்னா, நம்ம ஊர்ல ஒண்ணுமில்ல, பங்களாதேஷ்ல இருந்து இங்க குடியேறினாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கண்டறிஞ்சு நாம் பங்களாதேஷ்க்கு அனுப்புறேன்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு. அதுவும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் தான் அதை கொண்டு வந்தாங்க. அதற்கு தான் நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை உருவாக்குனாங்க.
அந்த என்ஆர்சி திட்டத்தை கொண்டு வந்ததற்கு இந்தியா முழுவதும் எப்படியெல்லாம் காங்கிரசார் போராடினாங்க, எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அதை திசை திருப்பி போராட்டங்கள் நடத்தினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவனே பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் பிற நாடுகள்ல இருந்தும் சட்டவிரோதமாக எல்லையை தாண்டி இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மளுடைய ரிசோர்ஸஸை தின்னுகிட்டு இருக்கிறான், நம்ம நாட்டில் பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனை கொண்டு வந்து அந்த இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு நம்ம ஆளுங்க ஆதார் கார்டை கொடுக்குறேன், ரேஷன் கார்டை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இப்பொழுது காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிராலையும் வட மாநிலங்கள் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஸ்டேட்டுகள்லையும் என்ன சொல்றாங்க, இந்தியவாசிகள் அதாவது இந்திய பிரஜைகளுக்கெல்லாம் நாம் எப்படியெல்லாம் இந்த கேஸ் சிலிண்டர்லாம் சலுகையில் கொடுக்குறோமோ அதே மாதிரி இல்லீகலாக உள்ள வந்தாங்க இல்லையா இந்த பங்களாதேஷ்ல இருந்து பிற இடங்கள்ல இருந்து, அவங்களுக்கும் நாம் வந்து கேஸ் சிலிண்டர்லாம் நாம் வந்து தள்ளுபடி விலையில கொடுப்போம் அப்படின்லாம் அறிவிச்சிருக்கிற அதிமேதாவிகள் இருக்கிற இந்த நாட்டில் நமக்கு கண்டிப்பாக இல்லீகல் இமிகிரன்ஸை வெளியில ஏற்றுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நாட்டிலே இப்படி அப்படின்னா அமெரிக்காவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியது நண்பர்களே. 2 கோடி மக்களை எப்படி வெளியேற்றுவது அப்படின்னா அதற்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு திட்டம் ஒன்று வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, மிலிட்டரியை நான் வந்து களத்தில் இறக்குவேன், ராணுவத்தை கொண்டு இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை கண்டறிந்து அவர்களை பிடித்து நான் நாடு கடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னென்ன நாடுகளுக்கு தான் நாங்கள் நாடு கடத்த போறோம்லாம் இல்லை, எந்தெந்த நாட்டிலேருந்து வந்தாங்களோ அந்தந்த நாட்டுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இது யார் யாருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் தெற்கு அமெரிக்காவை சேர்ந்தவர்களுக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு வர்றாங்க இல்லீகலாக அப்படிங்கிறது தெரிய வருது. அதற்கு அடுத்தபடியாக இல்லீகல் இமிகிரன்ஸ் எந்த நாட்டிலிருந்து அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தான் நண்பர்களே. அமெரிக்காவில் ஆக அதிகம் இல்லீகலாக குடியேறியவர்கள், சட்டத்துக்கு புறம்பாக குடியேறியவர்கள் ஆக அதிகமாக 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா இந்தியர்கள் தான். நம்ப முடியாத நண்பர்களே, அமெரிக்கா எங்க இருக்குது, இந்தியா எங்க இருக்குது, என்ன நாம என்ன இங்க இருந்து பங்களாதேஷ்க்கு ஓடி போற மாதிரியா, எல்லை தாண்டா ஓடுற மாதிரியா? இல்லை, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தாண்டி அவங்க இந்தியாவை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் பஞ்சாபிகளும் குஜராத்திகளும் தான் இருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையில் இல்லீகலாக போகிறதுல அவங்க வந்து பல ஏஜென்ட்டுகள் மூலமாக கனடாவுக்கோ தென் அமெரிக்காவுக்கோ போய் அங்கேருந்து பிரேசில் போன்ற நாட்டுக்கு போய் அங்கேருந்து மெக்சிகோவுக்கு வந்து அங்கேருந்து எல்லை பாதுகாப்பை மீறி அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நாட்டுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே ஓடி போய் அங்கே வந்து இல்லீகலாக அவங்க வந்து எந்த விதமான ரெக்கக்னிஷனும் இல்லாமல் ஒரு அடிமையை போல வாழ்ந்து வர்றாங்க. இப்படி சென்ற ஆண்டு அமெரிக்காவுக்குள்ள நுழைந்த இல்லீகல் இமிகிரன்ஸோட எண்ணிக்கையில் ஆக அதிகம் 2வது இடத்துல இருக்கிறது இந்தியர்கள் தான். ஆக இந்தியர்களுக்கும் இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இந்தியாவிலிருந்து சட்டப்பூர்வமாக நாம் வந்து அமெரிக்கா போகிறோம் இல்லையா, அமெரிக்காவுக்கு நம்ம மாணாக்கர்கள் படிக்க போகிறாங்க, H1B விசால நம்மளுடைய இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் விசால தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் விசால போய் பிஸ்னஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு எக்ஸிபிஷனில் கலந்துக்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க, சுற்றுலாவுக்காக நம்ம போகிறோம். சட்டப்பூர்வமாக போறவங்களுக்கெல்லாம் இது எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு ட்ரம்ப் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் அங்கு ஆட்சியை ஏற்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் தான் இருக்குது நண்பர்களே. அதற்குள்ளாக அப்படியே வெடி மேல வெடி 2 பேருமே, ஒரு பக்கம் ட்ரம்ப் வெடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பைடன் வெடிக்கிறாரு. அமெரிக்காவே பெரும் பரபரப்பாக தான் இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய்.